Hello guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்னிச்சர் இ-காமர்ஸ் மொபைல் ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேஜ் வந்து டிசைன் பண்ண போறோம். அது என்னென்ன பேஜ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பேஜ் டிசைன் பண்ண போறோம். அடுத்து ஹோம் பேஜ், அடுத்து ப்ராடக்ட் பேஜ். இந்த மூணு பேஜ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு Figma யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போறோம். சோ அதை எப்படி ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பேஜ் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடியே வந்து ஃப்ரேம் எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். மொத்தம் ஆண்ட்ராய்டு ஃப்ரேம் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் டிசைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த லாகின் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மேலே வந்து ஒரு ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இமேஜை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்ஸ்பிளாஷ்ன்ற பிளகின் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட டிசைன் வேணுன்றனால நான் ஃபர்னிச்சர்னு டைப் பண்ணுறேன். இப்போ இதில் இந்த இமேஜ் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாகின் ஃப்ரேம்குள்ளே போட்டுறேன். இப்போ இந்த இமேஜை வந்து கொஞ்சம் சென்டரா இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஒரு ஃபார்ம் மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிடறேன். இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதுக்கு கொஞ்சம் பாக்ஸ் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்க நீட்டா தெரியும். இப்போ இதோட கார்னரை கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப்ல மாத்திக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பார்க்க பெட்டரா இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கான இன்புட்டை வந்து ஃபில் பண்ண போறோம். இப்போ இது லாகின் ஃபார்ம்ன்றனால மேலே மட்டும் டைட்டில் வந்து லாகின்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 கொடுத்துருவோம், 24 கூட கொடுத்துருவோம். அடுத்ததான் இந்த இடத்துல இன்புட் பாக்ஸ் வரையலாம். இதோட கார்னருமே கொஞ்சம் லைட்டா வளைஞ்ச மாதிரி கொடுத்துரும். பார்டர் ரேடியஸ் ஒரு 5 கொடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். அடுத்து இதுக்கு வந்து பாக்ஸ் ஷேடோ கொடுக்கும். இப்போ இது பார்க்க கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்போ இந்த இடத்துல இமெயில் அப்படின்னு வந்து டைப் பண்ணுவோம், பிளேஸ் ஹோல்டர். இதோட ஃபாண்ட் ஒரு 14 கொடுத்தோம்னா போதும். அதே மாதிரி இந்த இடத்துல இமெயில்னு இருக்கனால நம்ம இந்த இடத்துல ஐகான் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். நான் ஐகானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்விஜி ரெப்போ அப்படின்ற ஒரு பிளகின் யூஸ் பண்றேன். இதுல வந்து எஸ்விஜி ஐகான்ஸ்லாம் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். இப்போ இதுல இமெயில்னு வந்து சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணா எனக்கு இமெயில் ஐகான்ஸ்லாம் வந்துருச்சு. இதுல ஒரு ஐகானை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கேவை ப்ரெஸ் பண்ணி இந்த எஸ்விஜி ஐகானோட சைஸை வந்து சின்னதாக்கிறேன். ஒரு 20 கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 16 கொடுக்கலாம். இது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இதோட கலரையும் மாத்திடலாம்.
இன்னும் கொஞ்சம் கூட சைஸை குறைச்சிடலாம் கைஸ். இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதே மாதிரி இந்த இமெயில்ன்ற டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதையும் கூட நம்ம ஒரு 12 கொண்டு வந்தோம். இந்த இமெயில் அட்ரஸ்ன்னு டெக்ஸ்ட் மாத்திடலாம். இது கொஞ்சம் பார்க்க பெட்டரா இருக்கும். அடுத்ததா கீழே இதே மாதிரி இன்னொரு இன்புட் பாக்ஸ் வைப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு வச்சிடணும். இப்போ பாஸ்வேர்டுக்கான ஒரு ஐக்கானை வந்து சர்ச் பண்ணுவோம். இப்போ இதுக்கு நான் இந்த ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிறேன். இதையுமே வந்து நான் கே அழுத்தி ஸ்மால் பண்ணிடுறேன். இதுவுமே ஒரு 14 கொடுத்தோம்னா போதும். அடுத்து இதை கலரையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இன்புட் ஃபீல்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் இந்த இடத்துல வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரையலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கலர் நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஏ ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இந்த எல்லோ கலரை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கலாம். இந்த டெக்ஸ்டோட சைஸை கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 14 ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம லாகின் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பட்டன்லையுமே லாகின் கொடுத்துருக்கோம், இங்கேயும் லாகின் கொடுத்துருக்கோம். அதனால இதை வந்து நம்ம வெல்கம்னு கூட மாற்றிடலாம். ஏன்னா ஒரே டெக்ஸ்ட் ரெண்டு இடத்துல இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ இந்த லாகின் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலரில் மாற்றிடலாம். லாகினோட டெக்ஸ்ட் இந்த பட்டனோட கார்னரையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 2 பார்டர் ரேடியஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தெரியும், கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அடுத்து கீழே வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு, அப்புறம் ரிமெம்பர் பி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணலாம். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதில் ஃபர்கட் பாஸ்வேர்டுன்ற மாதிரி கொடுப்போம். இதோட ஃபாண்ட் ஒரு 12 கொடுத்துடணும். ஒரு 10 கூட கொடுத்துடலாம். அப்பதான் கொஞ்சம் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் ஆகுது. அடுத்து இந்த இடத்துல வந்து ரிமெம்பர் மீன்ற ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இது ரெண்டோட கலரையும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம்.
அடுத்து இந்த ரிமெம்பர் மீன்ற பக்கத்துல வந்து இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டிக் பாக்ஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை கொடுத்துரும். அதுக்கு ஒரு ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிட்டு சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல வரைஞ்சிரும். இந்த கலர் வந்து கொஞ்சம் ஒயிட் கொடுத்துட்டு இதோட சம் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இதுக்கு பார்டர் ரேடியஸ் வந்து 1 மட்டும் கொடுத்துரும். இப்ப கரெக்டா இருக்கு. அடுத்தது இந்த இடத்துல வந்து நீங்க உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா வந்து சைன் அப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துரும். don't have an account இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து சைன் அப் பண்ற மாதிரி கொடுத்துரும். இந்த சைன் அப்ன்றத மட்டும் கொஞ்சம் கலர் இந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபாண்ட்டையும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் லுக் வந்து பெட்டரா இருக்கு. அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப எம்டியா இருக்க மாதிரி இருக்கு. இங்க ஏதாவது ஒரு நம்ம எலமெண்ட்ஸ் மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் வந்து லேயர் பிளர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் ஃபார்ம் பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் கைஸ், லைன் ஃபார்ம் முடிச்சாச்சு. அடுத்ததான் ஹோம் பேஜ் வந்து பில்ட் பண்ணுவோம். ஹோம் பேஜ்ல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சர்ச் ஐக்கான் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இந்த ரெக்டாங்கிளை வந்து நான் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல மாத்திட்டு ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கார்னர் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல சர்ச் ஐக்கான வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கே யூஸ் பண்ணி இதோட சைஸை வந்து ஒரு 20 கொடுத்துறேன். இதோட கலருமே வேற கலர் கொடுத்துறேன். அடுத்ததான் இந்த இடத்துல வந்து சர்ச் கீ என்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஒரு ஃபாண்ட் வந்து ஒரு 12 கொடுத்துரும். இதோட கலரையுமே வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது பார்க்க கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேனர் மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ பிக்ல வந்து ஒரு பேனர் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேனரை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ பிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ்லாம் இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க அதுல இருந்து இந்த மாதிரி இமேஜஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபர்னிச்சர் வெப்சைட்னு போட்டு இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணேன். இதோட பார்டரை வந்து கொஞ்சம் நம்ம ரவுண்ட் ஷேப்ல மாத்திடலாம். இது பார்க்க கொஞ்சம் லுக்கா இருக்கு. அடுத்தது இந்த பேனருக்கு வந்து சுத்தி வந்து நம்ம ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துடலாம்.
இதுக்கு கலர் இந்த எல்லோ கலரையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே வந்து கீழே வந்து நம்ம கேட்டகரிஸு, அடுத்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இப்போ அடுத்ததாக இந்த இடத்துல வந்து கேட்டகரி இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஃபாண்ட் வந்து ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கேட்டகரிஸ் கொடுத்தாச்சு. இப்போ கேட்டகரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் இமேஜஸ் வரப்போதோ அந்த இடத்துலலாம் ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள் கீழே வந்து இந்த கேட்டகரியோட நேம் வந்து கொடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு உடன் ஃபர்னிச்சர்ஸ்ன்றனால நான் வுட்ன்ற மாதிரி கொடுத்துறேன். இதோட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துடலாம். இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த வுட்டோட பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற கலர்ல மாற்றிடலாம். இந்த வுட்டோட கலரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ல மாற்றிடலாம். இதோட ஃபாண்ட்டை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சிடலாம். அடுத்தது இங்க இருக்க கேட்டகரியை வந்து நம்ம பக்கத்துலயே வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்க ஒரு கேட்டகரி வச்சு இப்போ இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம இமேஜஸ் சூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வுட்ன்ற மாதிரி இங்க கேட்டகரி வந்து ஸ்டீல்ன்ற மாதிரி வைப்போம். இப்போ அடுத்ததா உடன் ஃபர்னிச்சர்ஸை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ரெக்டாங்கிள வந்து செட் பண்ணுவோம். அதுக்கு நான் அன்ஸ்பிளாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே உடன் ரிலேட்டடான ஃபர்னிச்சர்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த இடத்துல வந்து ஸ்டீல் ரிலேட்டடான ஃபர்னிச்சரை வந்து சூஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் இந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததா இன்னொரு கேட்டகரி இருக்கு. இங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்கிற மாதிரி இதுல வந்து செட் பண்ணிடுவோம்.
அதே மாதிரி இந்த 3 இமேஜுக்கும் வந்து மேல மட்டும் கொஞ்சம் கார்னரை வந்து ரவுண்ட் அப் பண்ணோம்னா நல்லா இருக்கும். அதனால மேல இருக்க ரேடியஸை மட்டும் கொஞ்சம் ஒரு 10 கொடுத்துறேன். ஓகே, இப்போ பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கு. கீழேயுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குமே நம்ம கொஞ்சம் கார்னரை வந்து ரவுண்ட் அப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கரெக்டா இருக்கு. ஆனா இதோட கலர் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இதுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கு. ஸோ மேல இருக்கிற மாதிரி கலரே வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். ஓகே, இந்த கலர் வந்து இதுக்கு கரெக்டா இருக்கு. இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் செக்ஷனை வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ இங்க வந்து சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஷோகேஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எலிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஸ்க்ரோல் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இது வர மாதிரி வந்து செட் பண்ணிடுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது 4ஐயும் நம்ம ஒரு ஃப்ரேம்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ரைட் கிளிக் அழுத்திட்டு ஃப்ரேம் செலெக்ஷன் கொடுத்தோம்னா இது 4மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்குள்ள வந்துடும். இப்போ இந்த ஃப்ரேமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்குள்ள வந்து தூக்கி போட்டுரும். இப்போ இது ஹோம்குள்ள வந்துருச்சு. இப்போ இந்த 4க்கும் முதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் ஃபர்னிச்சர்னு சர்ச் பண்றேன். இங்க ஒரு 4 ஃபர்னிச்சர்ஸ் ப்ராடக்ட்டை வந்து இங்க ஆட் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோபா இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததுல ஒரு சேர் இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர்ஸ் அடிச்சாலே அதிகமா வந்து சோபா தான் வருது. இங்க ஒரு பெட் மாதிரி இருக்கு, இதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க ஒரு பீரோ மாதிரி இருக்கு, இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 4 ப்ராடக்ட்டையும் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு கரெக்டா இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து செட் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிப் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமை வந்து கரெக்டா இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரோட்டோடைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணா இது ஸ்க்ரோல் ஆகணும். அதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து வெர்டிகல் ஸ்க்ரோலிங்ன்றதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதை ப்ரிவியூ பார்த்தோம்னா இது வந்து நமக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகும். இந்த கீழே இந்த ப்ராடக்ட் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த ப்ராடக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஸ்க்ரோல் ஆகும். இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே ஃப்ரேம்குள்ள வச்சோம்னா இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்க்ரோல் ஆகும். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டெமோ காட்டணுன்றதுக்காக மட்டும் ஜஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து செட் பண்ணி மட்டும் காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ ஹோம் பேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் பேஜ் டிசைன் பண்ணுவோம். சாரி, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போ இங்கே ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஷோகேஸ் பண்ணுற மாதிரி வந்து செட் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கொடுத்த மாதிரியே ஒரு எலமெண்ட்டை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு பேக் போகிற மாதிரி வந்து ஒரு பட்டன் மாதிரி செட் பண்ணிடுறேன். இது ஒயிட் கலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பேக் போகிற மாதிரி ஒரு ஐக்கான் வந்துட்டும் சூஸ் பண்ணுவோம்.
இந்த ஐகானை சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் கே அழுத்தி இதோட சைஸை கொஞ்சம் குறைச்சிடுறேன். இப்போ இந்த ஐகான் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ப்ராடக்டோட டைட்டில் கொடுத்துரும். நம்ம வந்து சோபாவே வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து நான் சோபான்ற மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோபாவோட இமேஜை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்பிளாஷ் போயிடும். இப்போ நான் இந்த மாதிரி ஃபர்னிச்சர்னு சர்ச் பண்ணுறேன். ஃபர்னிச்சர்னு சர்ச் பண்ணாலே அதிகமாக சோபா தான் வரும். அதனால பிரச்சனை இல்லை. ஃபர்னிச்சர் சர்ச் பண்ணி இந்த சோபா தான் வருது. ஸோ இதில் ஏதாவது ஒரு சோபா வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இமேஜை கூட யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் சென்டர் ஆகிக்கலாம். இதோட கார்னரையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 20 ரவுண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமுக்கு வெளியில இருக்கு இந்த இமேஜ். நம்ம இந்த ஃப்ரேமுக்குள்ள கொண்டு வந்துரும். இப்போ இந்த ஃப்ரேமுக்குள்ள வந்துருச்சு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து இந்த ப்ராடக்டோட மற்ற இமேஜ் வந்து ஷோ ஆகிற மாதிரி கீழே சின்னதா செட் பண்ணிடுவோம். இதுக்கு பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 மட்டும் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து இங்கே ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ப்ரைஸ் வந்து ஒரு 20,000ன்ற மாதிரி கொடுத்துருவோம். இதோட ஃபாண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது கொஞ்சம் செமி போல்டு கொடுத்துரும். இந்த மாதிரி கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோபாவோட நேமை வந்து கொடுத்துரும். இப்போ இது வந்து குஷன் சோபா 5 சீட்டுன்ற மாதிரி கொடுத்துரும். ஒரு ஃபாண்ட்டை கொஞ்சம் குறைச்சிடலாம். ஒரு 60 கொடுத்தோம்னா போதும். 18 கூட கொடுத்துரும். இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் மைனஸ்ன்ற மாதிரி ஒரு சிம்பிள் வந்து வச்சிருவோம். எதுக்காகனா நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ண ப்ளஸ் பண்ணுற மாதிரி
இல்லை ப்ராடக்ட்டை வந்து மைனஸ் பண்ணுறதுக்கு மைனஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஐகான்ஸ் ரெண்டை வந்து இங்கே ஆட் பண்ணிடும். இந்த இடத்துல பிளஸ் ஐக்கான போட்டுரும். அதே மாதிரி அடுத்த பாக்ஸ்ல வந்து மைனஸ் ஐக்கான போட்டுரும். அடுத்ததான் வந்து இந்த இடத்துல வந்து ஜீரோல இருந்து கவுண்டர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 0ன்னு கொடுத்துரும். அதே மாதிரி இந்த மைனஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதோட கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து வேற மாத்திரும். இந்த ரெட் கலர்ல கூட கொடுத்துரும். அதே மாதிரி இந்த பிளஸ் ஐக்கான வந்து நம்ம கிரீன் கலர்ல கொடுத்துரும். இதோட சைஸை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சிரும். ரொம்ப பெருசா தெரியுது. நம்ம கே அழுத்திட்டு மொத்தமா இதை குறைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணும். நம்ம டைட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ற மாதிரி கொடுத்துருவோம். அடுத்து இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவோம். இந்த டிஸ்கிரிப்ஷனோட கண்டென்ட் வந்து ஒரு 12 கொடுத்துருவோம் போதும். அதே மாதிரி இதை வந்து சும்மா ரெகுலர்ல மாத்திரும். ஃபாண்ட் வெயிட்டை வந்து ரெகுலர்ல மாத்திரும். இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் வச்சிருவோம். ஆட் டு கார்ட்ன்ற மாதிரி ஒரு பட்டன் இந்த இடத்துல செட் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் 5 கொடுத்துருவோம். ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஜ் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து லாகின் அண்ட் ஹோம் அண்ட் ப்ராடக்ட் 3 பேஜுமே வந்து நம்ம டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபிக்மா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டுட்டோரியல் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.